மாண்புமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பக்கத்தில் ஞானசம்பந்தனை உட்கார வைக்க அறநிலைத்துறை அமைச்சரால் மட்டுமே முடியும். இது அவர் சாதித்ததாக மட்டுமில்லை, எனக்கு கிடைத்த பெருமையாகவும் நான் கருதுகின்றேன். இது தெரிஞ்சு கைதட்டினவங்களுக்கும் சரி, கேட்டுட்டவங்களுக்கும் சரி. இந்த அற்புதமான விழாவிலே கலைஞர் அவர்களுடைய முத்தமிழ் அறிஞர்களுடைய பிறந்த நாளை அவருடைய காலத்திலே தமிழுக்கு கிடைத்த பெருமையாக செம்மொழி நாளாக அறிவித்த அந்த நாளை அவருடைய பிறந்த நாளாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி, இந்த விழாவிலே நான் பங்கேற்க காரணமாக இருந்த ஐயா தலைமையேற்று பெருமை சேர்க்கின்ற திருமிகு ஜெயின் அவர்கள் அற்புதமான அவருடைய குரலும் அவருடைய அந்த வரவேற்பும் என்னை நெகிழ வைத்தது. அவரோடு இருக்கின்ற அந்த தொண்டர்களுடைய வேகமும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த விழாவிலே நாம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் அழகாக சொன்னார் கவிஞர் இந்திரஜித் அவர்கள். அவருடைய பேர் சின்னத்துறை தான், ஆனால் இந்திரஜித்துன்னு பேர் வச்சிருக்கிறார். இந்திரஜித் யாருன்னா ராவணனுடைய மகன். அது ராவணனுடைய மகன் மட்டும் இல்லைங்க, அவனை வீழ்த்தின அந்த இலக்குவனே ஒரு நிமிஷம் கலங்கி போனானா. இவ்வளோ பெரிய வீரனையா நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி எதிரியே ஒரு வருத்தப்பட வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் யாருன்னு கேட்டால் மேகநாதனுடைய பேர் இந்திரஜித்துன்னு. அந்த பேரை வச்சுக்காரு. ஐயா உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. நம்முடைய அமைச்சர் பெருமகனார் அவர்கள் இன்றைக்கு வந்து மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுவும் அந்த அமுத கரங்கள் அப்படின்னாங்க. அமிழ்தம்னு ஒன்று இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாதுங்க, ஆனால் அது நீண்ட நாள் வாழ காரணமாக இருக்கும். இப்போ நெல்லிக்கனின்னு சொல்கிறோம், அவை அதிகமான அவைக்கு கொடுத்தார் அப்படின்னு. அதை சாப்பிட்டா சாகாமல் இருப்பாங்கன்னா 2 பேருமே சாகாமல் தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லை, அது கொஞ்ச நாள் கூட வாழலாம், அவ்வளோதான். அது ஏன்பா நீ வந்து எனக்கு அதை அவைக்கிட்டு கொடுத்த பிறகு தான் அதிகமானு சொன்னா இல்லையா, இது சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழலாம்னு. அது நீ சாப்பிட வேண்டியதானே, எனக்கு கொடுக்குறியாரு. நான் என்ன வெறும் அரசன், நீ சாப்பிட்டா தான் அப்போ தமிழ் வாழும் அப்படின்னு சொன்னார்னா அது அமுதக்கடி. அந்த அமுதக்கணியினுடைய வரலாற்றை அமுத சுரபி ஒரு வார்த்தை கேட்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, இப்போ நம்ம அந்த நாள் அச்சய திருதைன்னு வேறு நம்ம சொல்கிறோம், அச்சய பாத்திரம் சொல்கிறோம் இல்லையா, எடுக்க வரும். ஆனால் என்ன அதை இப்போ மாற்றி விட்டாங்கன்னா, இன்னைக்கு நகை வாங்கினா நல்லதுன்ட்டாங்க. யாருக்குன்னு சொல்லலை, நகை வாங்கினா நல்லது யாருக்குன்னு சொல்லலை. இதுவும் இப்போ என் கூடவே வாங்க, பத்தம் சரியாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கீங்களா எல்லாரும். என் நண்பருடைய மனைவி அவங்க ஒரு பவுன் தங்கமாவது வாங்கணும் அல்லது 1 கிராமாவது வாங்கணும்னு சொல்லி காலையில் 4 மணிக்கே அவரை கூட்டிகிட்டு எங்கே நகைக்கடைக்கு போய் கூட்டம், ஏன்னா அன்றைக்கி வாங்கினா நகை பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. கூட்டத்தில் மாட்டி அந்த அம்மா 10 பவுன் செயின் ஆத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அது அவனுக்கு அச்சய திருதியை, யாருக்கு அதை திருடினால என்ன செய்ய, யாருக்கா கிடைச்சிருக்குல்ல. அது இதெல்லாம் எப்படி பேசுகிறோம். அழகா அவர் சொன்னாங்க, அமுத கரங்களுக்கு சொந்தக்கார். எப்போ தூங்குறாரு எப்போ விழிக்கிறார் தெரியல. அதனால தாங்க இது நம்முடைய இந்த இயக்கத்தில் அவரால் இயங்க முடிகிறது என்றால், நானே ஒரு மேடையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டேன். அவர் சேகர் பாபு மட்டுமில்லை, செயல் பாபு என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அது உண்மையும் கூட, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொல்வாங்க, பாரதியினுடைய வார்த்தை. அதே போல ஐயா ஆசிரியர் ஐயா அவர்கள் இன்றைக்கும் அவருடைய வயது அப்படி படியேறி வர்றப்ப அவர் கையை பிடிக்கிறாங்க, வேணாம் நானே வந்துடுவேன் அப்படிங்கிறாருங்க. ஐயா உங்களை வணங்குகிறேன், 92 வயது சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எதுக்காக அப்படின்னா, இந்த வயதிலையும் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய 96 வயதிலையும் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ அவருக்கு உடல் சிரமங்கள் இருந்தது. நம்ம பல்வலினா வரமாட்டோம், தலைவலினா வரமாட்டோம். ஆனால் அவர் காலத்தில் அவ்வளோ வசதிகள் இல்லாமல் இருந்த போது கூட
அவர் மேடைக்கு வந்து பேசினார். எல்லாருக்கும் எல்லாம் சொல்லணுங்கிறத அவர் செய்கிறாருன்னு சொன்னால், அதுபோல் இன்றைக்கு அவர் விட்டு சென்ற அந்த வழியிலே நம்முடைய அருமை கவிஞர் சிநேகன் அவர்கள் சொன்னது போல் அவங்க போட்ட அந்த பாதையில் நம்மை வழிநடத்துகின்ற மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, எனக்கு முன்பாக பேசிய அருமை நண்பர்கள், தொடர்ந்து நன்றியுரை கூற இருக்கின்ற நண்பர் தீனதயாளன் அவர்கள், இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி, கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் யாருடைய பேச்சை கேட்க தயாராக இருக்குன்னு தெரியும். இந்த பேசுறது கூட எவ்வளவு நேரம் பேசுறது மேடையில் கேட்டுட்டு வருவோம். விருப்பப்பட்ட நேரம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அன்பில் சொல்கிறது. இப்போ யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் தங்கிட்டு தான் போடும்பாங்க. நம்ம சரின்னு படுத்துடக்கூடாது. கம்ப்யூட்டர் வேணாலும் பேசுங்கன்னு சொல்ற உடனே நான் உடனே ஆஹா அதுத்தை எதிர்பார்த்தேன், மேடை கிடைக்காம திட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. 10 நாள் தங்கிட்டு போகணும்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப நன்றிங்க, என் கடைசி பஸ் போயிடும், நான் போயிட்டு போயிட்டு வாங்கன்னு அவரே வந்து ஏற்றிட்டு போயிடுவாரு. அதுதான் நல்லது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப எவ்வளவு நேரம் பேசணும்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட. அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண் கலக்கிட்டாரு. என்ன இப்படி கேட்குறீங்க, இது உங்கள் ஊரியா? எம்பிட்டு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம். நான் யார்கிட்ட பேசுவேன்? மைக் சக்தி யார்கிட்ட பேசுவோம்னா? எனக்கே ஒரு ஞாபகம் இருக்குங்க, இங்கெல்லாம் தனி சொற்பொழிவு போவோம். உண்மையிலே தனி சொற்பொழிவு. எப்படி சொல்லுங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். ஒரு கூட்டத்தில் எல்லாரும் போய் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தாரு. அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பேசி முடிச்ச பிறகு கை கொடுத்தேன், பரவாயில்ல சாமி நீயாவது உட்காந்துருந்தே அப்படின்னு. அந்த சமுக்காலை எங்கள் வீட்டுது, நீ உட்காந்துருந்தீல, அது எங்கள் வீட்டில் அது வாங்காம போனால் உள்ள விட மாட்டாங்க. அதனால் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. சமுக்காலை ஏங்குது சொல்லுவாப்புல, மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னதுப்பாங்கல்ல, அது மாதிரி தான். இதெல்லாம் என்னன்னாங்க, பேச்சு மூலமாக ஈர்த்து உட்கார வைக்க முடியுமா? செய்தி காட்டினார்களுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ பார்த்துருக்குறேன், மதுரையில் தமுக்க மைதானத்தில் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தினுடைய பெருமக்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மற்றும் கலைஞர் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு டிக்கெட் போட்டிருப்பாங்க. டிக்கெட் கொடுத்து போய் பேச்சு கேட்கணும். இது நம்ம நம்ப முடியுதா? நம்பணும். ஏன்னு தெரியுங்களா? அந்த பேச்சை 10 நாளைக்கு பேசிக்கிட்டே போவோம். அதான் வேணும், கேட்கணும், மனசுக்குள்ள நிற்கணும். அப்படியே எத்தனை துறைகளில் சாதித்தவர் கலைஞர். செம்மொழின்னா இப்போ சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன். இப்படி பேச்சுக்கு நடுவில் லண்டன் போயிருந்தேன், அமெரிக்கா போயிருந்தேன்னு சொல்லுவேன். நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆதாரம் என்னன்னு கேட்டால், ஐயா அவர்கள் அமைச்சர் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க, எங்கே இருக்கீங்கன்னாரு. ஐயா இப்படி வெளியூர் போயிட்டுருக்கேன், விமானத்தில் இருக்கேன்னு. சரி நீங்கள் எத்தனாம் தேதி திரும்பி வருவீங்க அப்படின்னாரு. இல்லை ரொம்ப நாள் ஆக போட்டிருக்கு அப்படின்னு. விமானத்தில் இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப நாளாக விமானத்தில் உட்காந்து, எனக்கு அப்பவுமே சிரிப்பு வந்துருச்சு. விமானத்தில் இருக்க போறீங்களாட்டார். இல்லை இல்லை இறங்கிடுவேன், நீங்கள் வாங்க விழாவுக்கு வாங்கன்னாரு. இப்போ லண்டன் போயிருந்த போது நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? செம்மொழிகள் 6 மொழிகளில் அது என்னென்னு கேட்டால் நம்ம வரிசையாக சொல்லுவோம். மேற்கத்திய மொழிகள்னு கேட்டால் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு 3 மொழி. ஹீப்ரு மொழி தான் அதனுடைய கிளை மொழியாக அராமிக்கில் தான் இயேசுநாதர் பேசினார்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. இந்த மொழியை, இந்த எழுத்தை நான் லண்டன் மியூசியத்தில் போய் பார்த்தேங்க. அதான் ஆச்சரியம். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு. இந்த ஹீப்ரு மொழியினுடைய அந்த எழுத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா உலகின் பழைய மொழியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி நம்மளுடைய தமிழ் கல்வெட்டையோ தமிழ் எழுத்தையோ ஓலைச்சுவடியோ பார்த்த உடனே நம்முடைய கண் அப்படி கலங்கி போது பாருங்க. இவெல்லாம் எங்கள் சொத்து, எங்களுடைய பாரம்பரியம் சொல்றோம் இல்லையா? அது போல, அதே போல இங்கே கிழக்கே வாங்க, மேற்கே இந்த 3 மொழினா சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ். இதில் இன்னைக்கு இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? கிரேக்க மொழி பேசப்படுதா தெரியல. 2 பேரும் கிரேக்க மொழியில் பேசிட்டு போறாங்களா? கிடையாது. அப்படின்னா இந்நேரம் கிரேக்க மொழி படம் வந்திருக்கணும். லத்தீன் மொழி பேசப்படுதா? இல்லை, தெரியல. லத்தீன் எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க, ஆனா பேசல. ஹீப்ரு பேசப்படுதா? அது ரொம்ப சுருக்கமா 5-6 பேர் பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். சீன மொழியில் என்னன்னு கேட்டீங்கன்னா 6000 எழுத்தான். 30 எழுத்தை வச்சுக்கிட்டா நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்.
6000 எழுத்து, அதில் 600 எழுத்து தெரிஞ்சவன் தான் படித்தவனா. அப்புறம் சான்ஸ்கிரிட், அது வந்து மந்திர மொழிட்டாங்க. 2 பேரும் சான்ஸ்கிரிட்டில் பேசிட்டு போன நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் தமிழை பேசாதவர்களை நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் சிறப்பு. என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? இப்போ நான் ஒரு நகைச்சுவை சொன்ன உடனே உங்களால் சிரிக்க முடியும்னு வைங்க. அவ்வளவு எளிமையாக என்னால் கொடுக்க முடியுதுன்னா அதாங்க மொழிக்கு பெருமை. இப்போ பிற மொழியில் எப்படி உண்டா? ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் நான் குறைய சொல்லலை. அதில் ஒரு ஜோக் சொன்னால் 3 நாள் கழிச்சு தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா புதுசு சொல்லையாதான் அவர் என்ன சொன்னாலும் தெரியாமல் உட்காந்துருப்பாங்களாம். நமக்கு அப்படி இல்லைங்க. அப்படிங்கிறதுக்குள்ளே சிரிக்க வைக்கணும். நம்முடைய நகைச்சுவை என்ன தெரியுமா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் நான் ஒன்றும் இலக்கியத்திலிருந்து எடுக்கலை. ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? ஜென்மத்துக்கு பார்த்ததே இல்லையா? ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க எல்லாரும்? ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம். நாகேஸ்வரில் டாக்டராக வருவார். இப்போ நான் ஜோக் சொல்ல போகிறேன், என் கூட வந்தால் தான் தெரியும். சரியா? என்னை போகிறப்ப ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. நடுவில் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு. எங்கள் ஊரில் பட்டிமன்றம் போட்டப்போ நான் பட்டிமன்றம் முடியிறப்போ 12-1 மணி ஆயிடுச்சு. மறுநாள் பஸ் ஸ்டாண்டு காலேஜுக்கு போகிறதுக்காக வந்துருக்கேன். ஒருத்தர் வேகமாக ஓடியாந்து, அப்புறம் திருப்பி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் பஸ் ஸ்டாண்டில். ஏன்னு கேட்டேன். எனக்கு வேலை இருந்ததுனால போயிட்டேன், இப்போ சும்மா தான் இருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல. நான் ஊராக தீர்ப்பு எழுதி கொடுத்துக்கிட்டே போக முடியுமா? அந்த ஊட்டி வரை உறவில் நாகேஷ் டாக்டராக இருப்பார். அங்கேருந்து ஒருத்தர் வந்து, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிம்பா, பழைய நோயாளி அப்படிம்பா. இருக்க முடியாதே அப்படிம்பாரு. அவ்வளோதாங்க ஜோக்கு. ஏன் இருக்க முடியாது தெரியுமா? அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அப்படி இல்லையா? என்ன வேணும்? நான் உங்க பழைய பேஷண்ட், இருக்க முடியாதே. ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்று செத்து போயிருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி ஏன்ட்ட வர மாட்டாங்க. இதை இப்படி போற போக்கு அப்படிங்கிறதுக்குள்ள சொல்லணும். அதை சொல்றது பெருசு இல்லைங்க. அதை வாங்கி சிரிக்க நம்ம பழகணும். 9 வகையான சுவைகள் இருக்குன்னு சொன்னா அதுல முதல் சுவை நகைச்சுவைன்னு நம்ம சொல்றோம். கலைஞருக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? முத்தமிழறிஞருக்கு சிறப்பு அவருடைய பன்முகத்தன்மைன்னு தம்பி சொன்ன மாதிரி. எழுதணுமா பேசணுமா, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு துறை தாங்க கை வசப்படும். ஆனால் அவருக்கு எல்லா துறையும் வசப்படும். பாட்டு எழுதுனா அப்படி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அவர் எழுதின பாடல்களையே தனியாக தொகுத்து புத்தகமாக போட்டிருக்காங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கு. பூம்புகார் படத்தில் அவர் வசனம் எழுதுனதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு ஒரு பாட்டு கே.பி. சுந்தராபால் அவர்கள் அதை பாடுவாங்க. அந்த படகுல போகிறப்ப அந்த பாட்டு, அந்த கலைஞர் எழுதக்கூடிய அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க. வாலிபம் என்பது எப்படிப்பட்டது, வயோதிகம் என்பது எப்படிப்பட்டது, அது வாழ்க்கை என்னும் ஓடம் சொல்றப்ப இந்த ஓடத்தில் நாம் போகிறோம் வர்றோம், எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. வசனம் எழுதணுமா, அந்த வசனம் எப்படி இருக்கணும்? ரங்கோன் ராதான்னு ஒரு படம். அந்த ரங்கோன் ராதால நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லனாவே நடிச்சிருப்பாருங்க. ஆச்சரியம், கதாநாயகன் நடிச்சதுக்கு ஒருத்தர் வில்லனை நடிக்க மாட்டாங்க. இமேஜ் போயிடும். நானா அவர் வில்லனை நடிச்சிருப்பாரு. கதை யார் தெரியுங்களா? பேரறிஞர் அண்ணா. வசனம் யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி வாய்ப்பு பாருங்க. அதுல என்ன வசனம் முக்கியமானது தெரியுங்களா? அதுல அவர் என்ன பண்ணுவாரு, தான் மனைவியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணு நினைப்பாரு. அது அந்த காலத்துல ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க, என்ன சொத்து போயிருக்காதுங்கிறதுக்காக. அதுக்காக தான் மனைவியை பாடாப்படுத்தி பைத்தியம்னு ஆக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த அம்மா நேரடியே கேட்டலாம், ஏன் இப்படிலாம் பண்றீங்க? உன் தங்கச்சி என்ன உன் கூட பிறந்தவதான்னு சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டான். எப்படி வாசனது பாரு, இங்க பாரு ஜோடி புறாக்களை பாரு, 2 இருக்கா, அந்த பாரு இவங்க அந்த இவங்களை பாரு, அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு, என்ன நீங்க சாமி, அந்த முருகனுக்கே 2 மனைவி தானே, நாங்கள் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்ற வசனம் இருக்கு பாருங்க, அதை ரசிக்கணும்னா நாம என்ன செய்யணும்னா சில செய்திகளை உள்வாங்கினா தாங்க முடியும். பானுமதி சொல்ற மாதிரி ஒரு வசனம் அவர் என்ன தெரியுமா? ஆம், முருகனின் கதை தான் இங்கு நடக்கிறது. கதையில் முருகன் இளைஞன் கிழவனானான். ஏன்னா வேடன் விருத்தன், இளைஞன் கிழவனானான். இங்கே கிழவன் இளைஞனாகிறான். யாரு? நீ கழுத்து பிள்ளை இருந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு போற, யாரால் எழுத முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது
வெளியே போக மாட்டாங்க. பாட்டுக்கு தான் சில பேர் வெளியே பாட்டுக்கு போட்டு வசனத்துக்காக உட்காந்துருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை எதுக்கு ஓடுறது முக்கியமாக படத்துக்கு முன்னாடி கலைஞர் அப்படி எந்திரிச்சு வந்து டேபிள் முன்னாடி நின்று ஒரு 10 நிமிஷம் பேசுவாருங்க. பூம்புகார் படம் பாருங்க, முன்னாடி வந்து நின்று அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு முன்னுரை கொடுப்பாருங்க. இன்னைக்கு நான் யூடியூப்பில் சிலப்பதிகாரம் பற்றி பேசுகிறேன், சித்திரை செல்வம் பற்றி பேசுகிறேன், உலகமெல்லாம் போகுதுன்னு சொன்னால் இதற்கெல்லாம் விதை போட்டவர்கள் யார் என்று கேட்டால் கலைஞர் முத்தமிழறிஞரை போட்டவர்கள் தான். நீங்கள் இதுக்கு போயிருக்கீங்களா? பூம்புகாரில் அந்த கலைக்கூடம் இப்போ வள்ளுவர் கூடத்தை புதுப்பிச்சுட்டாங்க. அது பார்த்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் பலமுறை இங்கே பேசியிருக்கேன். அந்த பூம்புகாரில் கலைக்கூடத்துக்கு போங்க. கண்ணகி இந்த சிலை மாதவியினுடைய சிலை. இதை வேலை நடந்துட்டு இருந்தப்ப கலைஞர் போயிருக்காரு. போய் பார்த்தா கண்ணகியினுடைய சிலை அவ்வளோ அழகாக இருக்கு. மாதவியினுடைய சிலை அதுவும் அழகாக இருக்கு. கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. கலைஞர் அந்த சிற்பியை கூப்பிட்டாரா, ஏயா கண்ணகி இவ்வளோ அழகாக இருந்தால் அவன் எப்படியா மாதவிட்ட போவேன், கொஞ்சம் அதை கூட்டியா அப்படின்னாரான். ஏன்னா நம்ம இன்னொன்று நம்மளை இழுத்தாத்தான் நம்ம போவோம். இப்போ சொன்னாங்க பாருங்க, என்னென்ன சாப்பாடு போடுறாங்கிறத பட்டியல் போடுறாங்க. தலைவாழை இலை போட்டு அதில் போடப்பட்ட உணவு வகைகள். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப விளையாடுறப்ப எல்லாரும் அவங்க கையை வந்து உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். இப்போ நம்ம கையிலேயே சாப்பிட்றது இல்லையே, அது வேற விஷயம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவர். 62 பல்கலைக்கழகங்களில் அவருடைய நூல் வந்து பாடப்புத்தகமாக இருந்தது. 40 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தனர். அவர் ஒரு முறை லண்டன் போயிருந்தப்ப சாப்பாடை கையில் எடுத்து சாப்பிட்டாராம். அப்போ கூட இருந்த வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கான், என்ன கையில் எடுத்து சாப்பிட்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை கரண்டியில் சாப்பிட்டா சுத்தமாக இருக்குமே, கையில் எடுத்து சாப்பிட்றீங்களேன்னொன்னே அதுக்கு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்னா தெரியுங்களா, இந்த கையை வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, நான் தானே பயன்படுத்துவேன், இந்த கை எனக்கு தான் சொந்தம், அந்த ஸ்பூனை எல்லா பேரும் யூஸ் பண்ணியிருப்பேன்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்லக்கூடிய அந்த ஆற்றல். திரையுலக வாழ்க்கையாக இருக்கட்டும், திருக்குறளுக்கு உரை எழுதுவதாக இருக்கட்டும், புறநானூற்றிலே சொல்லுகின்ற அந்த விளக்கங்களாகட்டும், செம்மொழிக்கு பெருமை கிடைப்பது அவர் காலத்தில் தானுங்க அந்த செம்மொழியை அறிவிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கிருந்து வருகிறீர்கள்? செம்மொழியாகிய தமிழ் மொழி அவரே எழுதுன அந்த பாட்டு. இதை நான் எங்கே பார்க்குறது தெரியுங்களா? ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நாட்டியம் ஆடுவதற்கு இந்த பாட்டு போட்ட உடனே எனக்கு என்ன சந்தேகம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா ஆஸ்திரேலியாவில் இருக்கோமா என்று நம்ம வியக்க வைக்கின்ற அந்த மொழி அவருடையது. அதுவும் நான் மேடைகளில் பார்த்துருக்கேன். அவர் அந்த சக்கர நாற்காலில் வருவாருங்க, அந்த பாட்டு ஒழிக்கும், எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படியே ஒரு ஆச்சரியம் எனக்கு நிகழும். செம்மொழிக்கு இந்த பெருமையை தந்தது அவர் தான். இந்த வார்த்தையை, செம்மொழிங்கிற வார்த்தையை மதுரையை சேர்ந்த சூரிய நாராயண சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர் தான் அவருக்கு பேர், அவர் தன்னுடைய பேரை வச்சுக்கிட்டார். அந்த பரிதிமார் கலைஞர் செம்மொழின்னு சொன்னார். அவர் இங்கே தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில்லாம் படித்து வேலை பார்த்தார் கொஞ்ச நாள். ஆனால் இள வயதில் இறந்து போனார். அந்த செம்மொழிங்கிற சொல்ல ஆய்ந்து தேர்ந்தெடுத்து நமக்கு பயன்படுத்த தந்தவர் யார் என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய அந்த எழுத்து, அந்த கவிதை, அவருடைய அந்த சிறப்பு எல்லாமே நமக்கு பெரிய மகிழ்வாக இருக்குங்க. இன்னொன்று, போகிற போக்கில் நகைச்சுவை சொல்லிட்டு போகணும். ஒரு ஜோக் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. போகிற போக்கில் அப்படி சொல்லணும். கன்னியாகுமரியில் ஒரு விழா நடக்குது. கலைஞர் மேடையில் இருக்கார். அப்போ கலைஞர் குமரி அனந்தன் அவர்கள் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவை நடராஜன் அவர்கள் உட்காந்துருக்காரு. அவை நடராஜன் பேசி முடிக்கிறாரு. இப்போ எல்லோரும் கொஞ்சம் அப்படி அசதியாக இருக்க மாதிரி இருக்கு. கலைஞர் மைக்கில் சொல்கிறாருங்க, எப்படி அவ்வை கிழவி பேசினார், தொடர்ந்து வருகிறார் குமரி அப்படின்னாரு. இது கிழவி, அது குமரி. எல்லாம் நிமிந்து உட்கார்ந்தாங்க, எந்த குமரி வரப்போதுன்னு பார்ப்போம். குமரி தான் வந்தார். இந்த சொல் விளையாட்டு என்ன தெரியுமா, நமக்கு வந்து ஒரு மகிழ்வை தரும். தனியாக என்னங்க உலகத்தில் நகைச்சுவையாக இருக்குது இல்லைங்க. ஒரு 98 வயசில் ஒருத்தர் அப்பா பாவம் மரணப்படுக்கையில் இருந்திருக்காரு. அப்போ மகனை கூப்பிட்டுருக்க, ஆஸ்பத்திரியில் மகனை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாடா, என்னப்பா அப்படின்னு ஆர்வம் ஓடியாந்தான்.
ஒரு உண்மையை சொல்லணும். நீ என்னப்பா நீ 8வது படிக்கிறப்ப எப்பா அதெல்லாம் சொல்றா 8வது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை என்கிட்ட வந்து கொடுத்தில்ல, அதில் 90 மார்க்குன்னு போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்றா அந்த சைபரை நீ தானே போட்ட. ஏப்பா இதை இப்போ தான் கேட்பாங்களா? நீ சொல்லு, என் உயிர் போகாது, ஆத்மா சாந்தி அடையாது, வீட்டையே பேயா சுற்றுவேன். நான் போடலப்பா சத்தியமா. சொல்றா உண்மையை சொல்லு, அந்த 90 மார்க்கில் சைபரை நீ தானே போட்ட. எப்பா நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னா. அவங்க அப்பே நினச்சிருக்காரு இவன் 9வது வாங்கியிருப்பான், சைபர் தான் போட்டிருப்பான்னு. அந்த முட்டாள் என்ன பண்ணியிருக்கான், சைபர் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் சொல்லியிருக்கேன் பாருங்க, நான் சைபர் நான் போடல, போட்டதில் வந்தேன். இது எப்போ தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? முன்ன நம்ம படிக்கிற போதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் 40 மார்க் வாங்கினா கிடா வெட்டி பொங்க வச்சுருவாங்க. இப்போ 98 மார்க் வாங்கினா குடும்பமே போட்டு கும்மி அடிக்கிறாங்க. அவனை போட்டு போச்சு, கட்டா போச்சு, கட்டா போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு. டேய் படிச்சுட்டு போறாடா விட்டுறா, படிக்கிற பிள்ளை அவனுக்கு என்ன வேணும் அதான் சொன்னார் பாருங்க. வந்து நம்முடைய தமிழக முதல்வர் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு இந்த இடத்துல பேசுறப்ப சொன்னாங்க. அது கேட்டபோது மகிழ்ச்சியா இருக்குங்க. இந்த உலகம் எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனையோ வறுமையில் வாழ்ந்திருந்தாலும் கூட பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்துக்கலாங்க, ஆனா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. எவ்வளவு வகையான இன்பம் இந்த உலகத்தில் இருக்கு, அந்த இன்பங்களை நம்ம பெற வேண்டாமா? அதில் ஒன்று என்ன தெரியுமா? இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரங்க, ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனா சாகிற வரைக்கும் மறக்க கூடாதுங்க. நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம். இப்படி அப்படியே மௌனாஞ்சலி மாதிரி பாருங்க. திருக்குறள் கிடையாது அந்த ஏரியாவில். இங்கே இருங்க, திருக்குறள் நம்ம தான் சொல்லலாம். ட்ரம்பா சொல்லுவார் அந்த திருக்குறள், செல்வத்துள் செல்வம். சொல்லிட்டோம்னா ஒரு வசதி. பேசிக்கிறது முழுசா தெரியாது ரொம்ப பேருக்கு. கடைசியில் வந்து சேர்ந்துக்கிட்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா, ஜெய கேல வந்து சேருவாங்க. இது எதுக்கு கேட்டேன்னு தெரியுமா? இந்த ஒரு திருக்குறள் தாங்க 5 தடவை செல்வம்ங்கிற, மொத்தமே 7 சொல்றாங்க. திருவள்ளுவர் மாதிரி கஞ்சே ஒண்ணும் கிடையாது. 7 சொல்ல 5 தடவை ஒரு சொல்ல போடுறாரு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன்? மெய், வாய், கண், மூக்கு, செவி 5லயும் செல்வத்தை நுகர்றோம். மெய்னா உடம்பு, இந்த நாங்க போட்டிருக்கோம், வேஸ்ட் கேட்டிருக்கோம். வாய் திண்ணை தீட்டு போடுறோம். கண்ணு பார்க்காத விஷயம் இல்லை, அதே போல மூக்கு நுகராத இனிமை இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போகுங்க. ஆனா காதுல கேட்ட ஒரு செய்தி ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் செல்வத்துள் செல்வம். இது ஏன் நான் உங்களை பார்த்து கேட்டேன் தெரியுமா? எனக்கு திருக்குறள் மறந்து போய் ஊரா கேட்டுக்கிட்டு தெரியும்னு சொல்றாங்க. ஒரு கூட்டத்தில் கேட்கிறேன், செல்வத்துள் செல்வம்ங்கிறேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லுது. இப்போ கூட வர்றப்போ ஒரு கார்ல ஒரு கண்ணாடி திறந்தோன்னு ஒருத்தர், மூத்த பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் வச்சிருக்கீங்கன்னாரு. நான் எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். யாருன்னு? சன் டிவியில் சிங்கப்பெண்ணை சீரியல் போயிட்டு இருக்கு. ஏன் நான் கூட இப்படி கவலைப்படல, அவர் கவலைப்பட்டு இருக்காரு. அது பரவாயில்ல. ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் வந்து வாயில துண்ட வச்சு என்னை பார்த்து அழுதா இருக்கு. நான் பயந்து போட என்ன உடம்புட முடியலையான்னு. வீட்டை அடமாட வச்சுட்டீங்க. ஏய் என்னையா சொல்லிட்டு அப்படின்னா நாடகத்துல நான் என்ன செய்யறது? இதெல்லாம் பரவாயில்லைங்க. நானும் என் மனைவி மீனாட்சி கோயில் போயிட்டு வெளியே வர்றோம். ஒரு அம்மா ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒழியா அப்படின்னு கேட்குது. எது இந்த நாடகத்துல என் கூப்பிட்டு அனுப்பிச்சது. நான் ஊரா கூட்டிட்டு தெரிய முடியுமா? என்ன ஆகுறது? நல்ல வேளை என் துணைவியர் முன்னாடி போயிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? வீட்டில் குழப்பம் தான் வரும். வேணும், கலை வேணுமா வேணும், நாடகம் வேணுமா வேணும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? அந்த சிங்கப்பெண்ணை நாடகத்தினுடைய இயக்குனர் யார் தெரியுங்களா? கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி அவர் நிறைவாக எழுதி கொடுத்த ராமானுஜர் நாடகத்தை இயக்கிய தனுஷ்குமார் அவர்கள் தான் அந்த நாடகத்தினுடைய இயக்குனர். அவர் சொல்லுவாருங்க, ஒவ்வொரு நாளும் வசனத்தை எழுதி கொடுத்துட்டு அது எடுக்கப்பட்ட காட்சியை போட்டு பார்க்க சொல்லிட்டு தான் அடுத்த காட்சிக்கு போக சொல்லுவாராங்க. எப்ப வயசு அவர் வாழ்கிற காலத்துல நினைச்சு பாருங்க. அப்போதும் கூட அவருக்கு ராமானுஜர் மீது இருந்த அந்த அன்பு. ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? திருக்கோஷ்டியூர்ல அந்த இதில் போய் திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்க்கறதுக்கு ராமானுஜர் யாருக்கால ஒரு 13 முறை போறாருங்க. எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்க போறாரு. இப்ப நேரம் இல்லை, போ 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 13 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம்
13 தடவை அவர் நடந்து வர்றாருங்க. சொல்லிக் கொடுக்கல. கடைசியா சொல்லிக் கொடுக்க போறோம்னு சொன்னாரு. 1 மாசம் சாப்பிடாம இருப்பியா, இங்கே இருக்க டியூஷன் ஃபீஸை பாருங்க. 1 மாசம் சாப்பிடாம இருப்பியா, சாப்பிடாம இருப்பேன். தண்ணி குடிக்காம இருப்பேன், 15 நாளைக்கு தண்ணி குடிக்காம இருப்பேன். இப்படி கிடந்து தாங்க அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாரு. இதை நீ மறந்தும் கூட என்னுடைய அனுமதி இல்லாம வேற ஆளுக்கு சொல்லக்கூடாது. இவ்வளவுதாங்க. அன்னைக்கு இரவு ராமானுஜர் தூங்கலைங்க. ஏன் கலைஞர் கையில் எடுத்தாருன்னு சொல்றீங்க கேளுங்க. ராமானுஜர் தூங்கலைங்க. இந்த மந்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இத்தனை பாடுபட்டனே. ஒரு ஏழை விவசாயி, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, நாளும் உழைக்கின்ற ஒரு கூலி தொழிலாளி எப்படி இதை தெரிஞ்சுக்கிடுவான்? அதனால அப்படி நினைச்சு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணாருங்களா, அப்படியே எந்திரிச்சு அந்த கோபுரத்தோட உச்சிக்கு, திருக்கோஷத்துக்கு போனா பாருங்க, கோபுரத்துக்குள்ள ஒரு வழி இருக்கும். மேலே ஏறி நின்று அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னாருக்கிறீங்க? அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே அடிச்சிட்டாரு. குலம் தரும் செல்வம் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் சொல்றோம்ல, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. இப்போ அந்த குருநாதர் வந்து கேட்டாரு, யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்னேன்ல, ஊருக்கே சொல்லிவிட்டியாரா? ஏன் சொன்னேன்? சொன்னா நரகத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, ஏன் சொன்னேன்? அதுக்கு பதில் சொன்னாருங்க அவரு, சாமி இதை சொன்னா நான் நரகத்துக்கு போவேன், கேட்டவன்லாம் எங்க போவேன்? அவன்லாம் நல்ல இடத்துக்கு போவேன். அவன் நல்ல இடத்துக்கு போறதுக்கு நான் நரகத்துக்கு போனா என்ன தப்பா? இவன் தாங்க மனுஷன். அவருடைய வாழ்க்கையைத்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் ராமானுஜருடைய வரலாறாக அவர் வந்து எடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா, வாழ்க்கை முழுவதும் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்த மனிதர். வாழ்கிற காலம் எத்தனை காலம் மனிதர் வாழ்ந்தார் என்பது கேள்வி இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி மறைந்தார், அதான் உண்மை. இங்க இந்த புகழூரின்னு சொல்றப்ப நமக்கு என்ன பெருமை தெரியுங்களா? இந்த ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். புகழூர் என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம், எல்லா வகையான உணவும் போடுறோம். உயிருக்கு என்ன போடுறேன்னு கேட்டார் திருவள்ளுவர். உயிருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி 20 லட்சத்துக்கு எடுத்திருக்கேன் அப்படி சொல்றதா? அவர் சிரிச்சிடுவாரு. அவர் சொன்னாரு, அவரே சொல்லி கொடுத்தாரு, எப்பா உடம்புக்கு சாப்பாடு போடு, அமுத கரங்கள் இருக்கு, நம்ம ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு, நம்முடைய முதல்வர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உன் உயிருக்கு நீ என்ன வேணும் தெரியுமா? உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, அதுக்கு நீ புகழ்னு ஒன்ன கொடுப்பா. அந்த புகழ் கூட சாதாரணம் இல்லப்பா, அது நீ கொடுக்கின்ற கொடையால் அது வரணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொன்னால், அந்த மாதிரி புகழை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருமானார் யார் என்று கேட்டால் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை செம்மொழி தினமாக அறிவித்து மாதம் முழுவதும் அதை கொண்டாடுகின்ற, வருடம் முழுவதும் அதனை கொண்டாடுகின்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழா தமிழ் வழியில நடக்க இருக்கிறது. கேட்க கேட்க பெருமையா இருக்குது. அந்த நல்ல விழாவையும் நீங்கள் சிறப்பாக நடத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.